மருந்து பட்டியல் தயாரிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கான மருந்து பட்டியலை எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி எங்களின் நட்புமிக்க மருந்தியல் நிபுணர் உங்களுக்கு படிப்படியாக வழிகாட்டுதல் தருவார். இது உங்கள் அனைத்து மருந்துகளையும் பற்றி பதிவு வைக்கவும், ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அவற்றை தெரிந்து வைத்திருக்கவும் உதவும். திரு ஃபர்ஹானை சந்தியுங்கள். மருந்து பட்டியல் என்றால் என்ன? திரு இர்ஃபான், உங்களுடைய அனைத்து மருந்துகளையும் ஊட்டப்பொருட்களையும் பற்றிய தகவல்கள் ஒரு மருந்து பட்டியலில் இருக்கும். மருந்தின் பெயர் மற்றும் சக்தி, மருந்தை எப்படி உட்கொள்வது, மருந்து எதற்கு பயன்படுகிறது போன்ற தகவல்கள் இருக்கும். ஒரு மருந்து பட்டியல் உங்கள் மருந்துகளையும் ஊட்டப்பொருட்களையும் கண்காணிக்கவும் அவற்றை உட்கொள்ளும் முறையை அறியவும் உதவுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு மருந்தையும் நீங்கள் எதற்காக உட்கொள்கிறீர்கள் என்பதை நினைவில் வைக்கவும் உதவுகிறது. உங்கள் மருந்தை உட்கொள்வதற்கு முன்பு அல்லது மருந்தை மாத்திரை பெட்டியில் எடுத்து வைப்பதற்கு முன்பு உங்கள் மருந்து பட்டியலை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தலாம். இது நன்றாக இருக்கிறது. என்னுடைய மருந்து பட்டியலை நான் எவ்வாறு தயாரிப்பது? திரு இர்ஃபான், உங்களுக்கான மருந்து பட்டியலை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி நான் உங்களை படிப்படியாக வழிகாட்டுகிறேன். ஒரு மருந்து பட்டியலின் வார்ப்புருவை பதிவிறக்கம் செய்து நாம் தொடங்கலாம். ஒரு மருந்து பட்டியலின் வார்ப்புருவை பதிவிறக்கம் செய்ய விவரிப்பில் உள்ள கிளிக் செய்யவும். அல்லது ஒரு நோட்டு புத்தகத்தில் உங்களுக்கான மருந்து பட்டியலை நீங்களே எழுதி வைக்கலாம். உங்கள் பெயர், அடையாள எண், இந்த மருந்து பட்டியலை நீங்கள் தயாரிக்கும் தேதி ஆகியவற்றை எழுதுவதன் மூலம் தொடங்குங்கள். அடுத்ததாக அந்த பட்டியலில் உங்களுடைய அனைத்து மருத்துவ நிலையையும் எழுதுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் மருந்து மற்றும் உணவு ஒவ்வாமைகளை எழுதுங்கள். இப்போது உங்கள் அனைத்து மருந்துகளையும் பட்டியலிட நாம் தயாராகிவிட்டோம். நீங்கள் தவறாமல் உட்கொள்ளும் மருந்துகளிலிருந்து நாம் தொடங்கலாம். பலதரப்பட்ட மருத்துவர்களின் அல்லது மருத்துவமனைகளின் அனைத்து மருந்துகளையும் நீங்கள் உட்படுத்த வேண்டும். மருந்தின் பெயர் மற்றும் சக்தி, மருந்தை எப்படி உட்கொள்வது, மருந்து எதற்கு பயன்படுகிறது ஆகியவற்றின் கீழே உள்ள தகவல்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். உங்களது மருந்து விவரச்சீட்டில் இந்த தகவல்களை நீங்கள் காணலாம். உங்கள் பட்டியலில் உள்ள முதல் மருந்திலிருந்து தொடங்கலாம். இந்த மருந்தின் பெயர் பொட்டாசியம் குளோரைடு SR 600 மில்லிகிராம். உங்களது மற்ற மருந்தான ஃபுரோசமைடுடன் தினமும் காலையில் இதில் ஒரு மாத்திரையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இத்தகைய தகவல்களை மருந்து பட்டியலில் எழுதுங்கள். அடுத்ததாக இந்த மருந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த மருந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள உங்கள் மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் கேட்கலாம். அல்லது ஹெல்த் ஹப் மெடிகேஷன் A to Z பட்டியலில் பார்க்கலாம். பொட்டாசியம் குளோரைடை பற்றி ஹெல்த் ஹப்பில் உள்ள இந்த கட்டுரையிலிருந்து உடலில் உள்ள பொட்டாசியத்தின் அளவை அதிகரிக்க இது பயன்படுகிறது என நாம் காண்கிறோம். அவற்றை மருந்து பட்டியலில் எழுதி வையுங்கள். அதோடு உங்கள் மருந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை விவரச்சீட்டில் எழுதுவது நல்லது. அப்படி செய்தால் அதை நீங்கள் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். நன்று, உங்களுடைய முதல் மருந்தை நாம் முடித்துவிட்டோம். இப்போது நீங்கள் வழக்கமாக உட்கொள்கிற மற்ற மருந்துகளுக்கும் மேலே உள்ள அதே படிகளை பின்பற்றவும். மருந்துகள் அல்லது மருத்துவ கூடங்களில் நீங்கள் தனிப்பட்ட விதமாக வாங்கிய உயிர் சத்துகளையும் ஊட்டப்பொருட்களையும் பாரம்பரிய மருந்துகளையும் கூட சேர்த்து கொள்ள மறக்காதீர்கள். கடைசியாக, வழக்கமாக நீங்கள் உட்கொள்கிற மருந்துகளோடு தேவை ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் உட்கொள்கிற மருந்துகளையும் பட்டியலிட வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் பாராசெட்டமால். வலி நிவாரணியாக மட்டுமே நீங்கள் அதை உட்கொள்வீர்கள். உங்கள் மருந்து பட்டியலை காகிதத்தில் எழுதுவது மட்டுமின்றி ஹெல்த் ஹப் மருந்து பட்டியல் செயல்பாட்டை பயன்படுத்தியும் தயாரிக்கலாம். ஹெல்த் ஹப்பில் உங்கள் மருந்து பட்டியல் தயாரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை நினைப்பூட்ட விழிப்பூட்டல்களையும் அமைக்கலாம். நன்றி, இப்போது எனக்கு நன்றாக புரிகிறது.
நான் என்னுடைய மருந்து பட்டியலை வைத்து என்ன செய்ய வேண்டும்? திரு இர்ஃபான், உங்கள் மருந்து பட்டியலை உங்களுடைய அனைத்து மருத்துவ சந்திப்புகளுக்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். உங்கள் மருந்து பட்டியலை உங்கள் மருத்துவரிடம், மருந்தியல் நிபுணர்களிடம் அல்லது உடல்நல பராமரிப்பு குழுவிடம் காட்டுங்கள். அப்போது தான் நீங்கள் என்னென்ன மருந்துகளையும் ஊட்டப்பொருட்களையும் உட்கொள்கிறீர்கள் என்பதை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். மற்ற மருத்துவமனைகளிலிருந்து அல்லது மருந்தகங்களிலிருந்து நீங்கள் ஏதேனும் மருந்துகள் மற்றும் ஊட்டப்பொருட்களை உட்கொள்கிறீர்களா என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதால் இது முக்கியமானது. உங்கள் மருந்துகள் மாற்றப்படும் போதெல்லாம் உங்கள் உடல்நிலையில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் உங்கள் மருத்துவரிடமும் மருந்தியல் நிபுணர்களிடமும் தெரிவிக்கவும். உங்கள் மருந்துகளை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எப்போதுமே உங்கள் மருத்துவரிடமும் அல்லது மருந்தியல் நிபுணர்களிடமும் கேளுங்கள். மருத்துவ சந்திப்புக்கு பிறகு உங்கள் மருந்துகளில் ஏதாவது மாற்றப்பட்டிருந்தால் உங்கள் மருந்து பட்டியலையும் நீங்கள் எப்போதும் புதுப்பிக்க வேண்டும். நீங்கள் உட்கொள்ள வேண்டிய மருந்துகளை பற்றிய புதிய தகவலை அறிய இது உதவுகிறது. அப்போது தான் நீங்கள் அவற்றை சரியாக உட்கொள்ள முடியும். இந்த மாற்றங்களை எந்த தேதியில் செய்தீர்கள் என்பதை எழுதி வைக்க மறக்காதீர்கள். மருத்துவ சந்திப்புக்கு செல்லும் அனைத்து சமயங்களிலும் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ பட்டியலை கொண்டு செல்ல மறந்துவிடாதீர்கள். மருந்துகளைப் பற்றி நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தந்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி.